வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து வந்து சீதாவை பார்த்துட்டு ஒரு கார்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. இதை வந்து அந்த அருண் போலீஸ் ஆஃபீஸர் பாக்குறாரு. பார்த்த உடனே என்ன இவங்கள வந்து முத்து வந்து கூட்டிட்டு போறான். இந்த ரவுடிக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி போலீஸ்கார் நினைச்சிட்டு இருக்காரு. சரி என்ன நடந்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவரும் போயிடுறாரு. போன உடனே அருணோட அம்மா சொல்றாங்க, ஏன்பா அந்த சீதாவை உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா, நான் பொண்ணு கேட்கட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அருண் சொல்றாரு, சரிம்மா நீங்க உங்களுக்கு ஓகேன்னு நீங்க கேளுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி சீதா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே சீதா கிட்ட கேக்குறாங்க, என்னம்மா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சுமா, நீ எனக்கு மருமகளா வந்தானா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சீதா சொல்றாங்க, சரிங்கம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லம்மா நான் சொல்றது எதுவுமே இல்லை, எங்க அம்மா என்னோட அக்கா என்னோட மாமா 3 பேர் சொல்றதுதாங்க நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்ப நான் அவங்க கிட்டே வந்து கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அருணோட அம்மா சொல்றாங்க. சரின்னு சொல்லி இதே மாதிரி சீதா வந்து வீட்டுல இருக்காங்க. அந்த நேரத்துல அருணோட அம்மா வராங்க. அதுவும் இல்லாம மீனாவையும் முத்துவையும் வர சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லி அவங்களும் வந்திருக்காங்க. வந்த உடனே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கெஸ்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லி சீதா சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லி இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பெரிய ஆளா இருப்பாங்க போல, ஒருவேளை சீதா கம்பெனில வேலை செய்யறவங்க யாராச்சும் வருவாங்க போல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க வராங்க. வந்த உடனே கையில தட்டு பழம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதுவும் கூட அருணும் வராரு. வந்த உடனே முத்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. நான் இங்க வந்துட்டு இருக்கேன், என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி, எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப முத்து கேக்குறாங்க, என்னம்மா ஏன் இப்ப யாரு இங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ சீதா சொல்றாங்க, ஆமா அது வந்து இவங்கதான் எனக்கு பொண்ணு பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் நானும் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது இவன் உன்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி அருண் கிட்ட கேக்குறாங்க. அப்ப அருண் கேக்குறாரு, அப்ப இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப சீதா சொல்றாங்க, இது வந்து என்னோட மாமா, அது இல்லாம இது வந்து எங்க அக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னது இவ உன்னோட மாமாவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சீதா சொல்றாங்க, ஆமாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவன் சரியான ஃப்ராடு ரவுடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அருணோட அம்மா சொல்றாங்க, நீ பேசிட்டு இருக்க சும்மாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அருண் சொல்றாங்க, அம்மா இவன் தான்மா, இவனாலதான் நான் சஸ்பெண்ட் ஆகி 3 நாள் உட்கார்றதுக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெரிஞ்ச உடனே டே சும்மாரா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அருண் எதுவுமே கேட்காம ரொம்ப கோவமா வெளியே வராரு. அதுவும் இல்லாம சீதாவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதை பார்த்து முத்து, சரி நம்ம எப்படியாச்சும் அவங்க கிட்ட போய் பேசி சமாதானம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி முத்து நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.